இலங்கையில் அசோகவனத்தில் சிறைப்பட்டிருந்த சீதையை காண ஆஞ்சநேயர் வந்தார். அங்கே ராவணனின் ராட்சசிகள் காவலாய் நின்றன. அடர்ந்த காடுகளில் பல துன்பங்களை சந்தித்தும் தன் வலிமையாலும் அறிவாலும் அனுமன் சீதையை கண்டுபிடித்தார். சோகத்தில் மூழ்கியிருந்த சீதா பிராட்டியை மகிழ்விக்க அனுமன் ராமனின் நாமத்தை பாடி ஆடினார். அப்போது ராமர் கொடுத்த மோதிரத்தையும் சீதாதேவிக்கு வழங்கினார். அதை பெற்ற சீதாதேவி மிகுந்த மகிழ்ச்சியடைந்து அனுமனை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆனால் அட்சதை பொருட்கள் கையில் இல்லாததால் அருகிலிருந்த பசுமையான வெற்றிலை இலைகளை பறித்து அனுமன் மீது தூவி ஆசிர்வதித்தார். பின்னர் அந்த வெற்றிலை இலைகளை மாலையாக கட்டி அனுமன் கழுத்தில் அணிவித்தார். அந்த நாளிலிருந்தே அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவித்தல் ஒரு சிறப்பு வழிபாடாக நிலைத்தது. அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்தி ராமநாமம் ஜெபித்தால் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நிறைவேறும், கடன் தொல்லைகள் நீங்கும்,